A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு பைஜூஸ் கம்பெனியோட டேப்பு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து ஒரு ஸ்டிப் மாதிரி தான் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரப்பரை வந்து தின்னரை வச்சு கழட்டிடுங்க. இது ஒரு ரப்பர் தான். ரைட், நான் அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூவும் கொஞ்சம் நார்மல் டூல்ஸ் மாதிரி இருக்காது, வேறு எதனா போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால் இதையும் இந்த கவரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூவை கட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா கவர் ஃபுல்லாக எடுத்துடலாம். கழட்டி எடுத்தா எம்டி கவர். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேட்ரி இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜர் பின்னு இந்த இடத்துல பட்டன் வரும். ஸோ நம்மள்ட்ட வந்து பட்டன்லாம் வந்து ஷார்ட்டாக எரிஞ்சிருச்சு, ஃப்ரீ ஒர்க் பார்க்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பிசிபி. இதோட பிசிபி இப்போ நமக்கு வந்தது வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சு. நம்ம எல்இடிஎஸ்க்கு வந்து வோல்ட்டு வந்து 3.3 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 10 பின்னுக்குள்ளே பாருங்கள், எதுவும் வோல்டேஜ் 3.3, 3.5 வோல்ட்டு இந்த மாதிரி எதுவும் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்இடிஎஸ் கொடுத்து பவர் செக்ஷன் ஓகே. அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பேக்லைட். இந்த பேக்லைட் செக்ஷனில் நான் 2 ஜம்பர் அடிச்சிருக்கேன். ஜம்பர் அடித்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேட்டரியோட கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேட்டரியோட கனெக்ஷனு. அதுக்கடுத்து உள்ளது பார்த்திங்கன்னா நான் ரெட் அண்ட் க்ரீன் வந்து இதோட சுவிட்சு போனதுனால ரெட் அண்ட் க்ரீன் வந்து கிரவுண்டு ப்ளஸ் எடுத்து அடித்து நம்ம பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு இந்த மாதிரி வரும் பார்த்திங்களா, அதுக்கு கூடிய சாதாரண ஒரு 2 leg சுவிட்சு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் பவர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்துச்சு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேமரா சரியானபடி யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஷேக் ஆகுது. சாரி ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக போடுறேன். தியரி கிளாஸோடு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.